பாலிட்டி சப்ஜெக்ட்ல போன குரூப் 4ல குரூப் 1 அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல மட்டும் 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கலாம். என்ன பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா, இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். அப்போ வந்து வி ஹேட் ஒன்லி 2 tier கவர்மெண்ட்ஸ், ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், அனதர் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட். மற்ற எதுவும் கவர்மெண்ட் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ லேட்டஸ்டாக பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ 3வது அடுக்கு அரசாங்கம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் அர்பன் லோக்கல் பாடி, ரூரல் லோக்கல் பாடிலாம் செக்மெண்டேஷன் இருக்கு. ஸோ இங்கே நம்ம பஞ்சாயத்து ராஜ்னா அது ரூரல் லோக்கல் பாடி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஸோ டாபிக் பார்க்கலாம் அதை பத்தி. சரிங்களா? இதை பத்தி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச். ரிப்பன் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஸ்டார்டிங்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பேர், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு அவருக்கு பேர் சொல்றாங்க ஹிஸ்டரியில. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல் வச்சிருக்காரு. எலெக்ஷன் மூலமா மெம்பர்ஸை தேர்ந்தெடுத்து ஊரை வந்து டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால லார்டு மேயோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா, மேயோ பிரபு அப்படின்னு. அவரும் ட்ரை பண்ணாரு. அந்த ஐடியாஸ் எல்லாம் இவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு. மேயோ பிரபு என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாரு. பாருங்க, லோக்கல் போர்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்திருக்காரு, உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு வந்திருக்காரு. எலெக்ஷன் மூலமா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பவர் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகமான அதிகாரம் கொடுத்து அவங்கள தன்னிச்சையா செயல்பட அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. ஒரு டவுன் த லைன் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா, 1919ல நம்ம என்ன பார்த்தோம், மாண்டேகு சென்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ரீஃபார்ம்ஸ்ல நிறைய விஷயம் படித்தோம். அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனியா ஒரு மினிஸ்டர் கொடுத்தாங்க, ஒரு மந்திரி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனியா ஒரு மினிஸ்டர். அப்பதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, நீதி கட்சி. மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அதுல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்த பின்னால இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பஞ்சாயத்து சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் அதிகாரங்கள் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஸோ சுதந்திரம் வாங்கின பின்னால உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஸ்கெட்ச் பார்க்கலாம் பாருங்க. 1948ல சுதந்திரம் வாங்கின பின்னால உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மாநாடு போடுறாரு நேரு வந்து, மத்திய அரசாங்கத்துல ஒரு மாநாடு. எல்லா உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஆல் இண்டியா லெவலில் ஒரு மாநாடு போடுறாரு. சரிங்களா? எதுக்காக போடுறாரு? அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகமான அதிகாரம், நிதி அதிகாரம்லாம் கொடுத்து டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வரணுன்றதுக்காக போடுறாரு. 1949ல மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த பஞ்சாயத்து ராஜ், அதாவது லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல, கிராம பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேர்த்தா பவர்ஃபுல்லா இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேர்த்தா பவர்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து அதுல சேர்க்கணும்னு சொல்றாரு. ஆனா அம்பேத்கர் வந்து அதை அப்ஜெக்ட் பண்றாரு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்றாரு அம்பேத்கர். கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண டிராஃப்டிங் கமிட்டி அவர் தான் சேர்மன் இல்லையா. எதனால அப்ஜெக்ட் பண்றாரு அப்படின்னா, அது வந்து கன்சர்வேட்டிவ் தாட் அப்படின்றாரு. கன்சர்வேட்டிவ் தாட்னா, அந்த காலகட்டத்துல கிராமப்புறங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அதாவது வெகுளியான மக்கள், இன்னசென்ட் பீப்புளை அந்த பவர்ல இருக்கிறவங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. பண்ணையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சினிமாலனா? பண்ணையார், அந்த கிராமத்துல விஓஓ, கிராம அதிகாரி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய லேண்டு கிண்ட் எல்லாம் வாங்கி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி அதிகாரம் அதிகமா கொடுத்தா, பவர்ஸ் அதிகமா கொடுத்தா திரும்பவும் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. குறிப்பா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க மீனிங்ல சொல்றாரு ஆக்சுவலா. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, கம்யூனலிசம் அல்லது ரிலிஜியன் பேஸ்ட் டிஃபரன்சஸ், ஜாதி வாரியா பிரச்சனை இருந்தது. சினிமால ஃபுல்லாவே தான் ஸ்டோரி. அந்த எஸ்சி பீப்புளை ஸ்டேஷன் கூட்டுப்பாங்க, ட்ரைபல் பீப்புள், எஸ்சி பீப்புள், நாதியே இல்லை அவங்களுக்கு, ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஜெய்பீ படம் ஓப்பனிங் சீன்ல அப்படியே சொல்லுவாங்க, யாரும் இல்லடா இவனை பிடிச்சி உள்ள போடுறான்னு கேஸ் எழுதுவாங்க. அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பாவம் ஓப்பனிங் சீன் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கற்றல் திறன் குறைவு, அவரை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியாது அவங்களால அப்படின்லாம் சொல்றாரு ஆக்சுவலா. அதனால என்னாச்சுன்னா, அதை வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல சேர்க்காம டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 40ல சேர்த்துட்டு போறாரு அம்பேத்கர். டிபிஎஸ்பியில் எஃபெக்டிவ் இல்லை இல்லையா, கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, சேர்த்து விட்டார். வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா, சொசைட்டியை டெவலப் பண்ணணும், கிராமப்புறங்களை மேம்படுத்தணும். வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேரு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் போடுறாங்க 1952ல, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர், சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் அது. அதை போட்டு டெவலப் பண்றாரு. நெக்ஸ்ட் 1953ல இன்னொரு ஸ்கீம் போடுறாரு, நேஷனல் சோசியல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். சமுதாய மாற்றத்துக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. ஆனா மக்களை போய் ரீச் ஆகல. மக்கள் கிட்ட போகணும், மக்களை போய் ரீச் ஆகல. எதனால ரீச் ஆகல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து பார்க்கும் பொழுது, அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க இதுக்கு. ஆனா ஃபண்ட் ரீச் ஆகுதுன்னா ரீச் ஆகல. பாருங்க, ஃபண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது,
ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கிருந்து பிளாக் லெவல், அங்கிருந்து தான் வில்லேஜுக்கு போகுது. ஸோ 5 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி ஃபண்டு போகுது. இடையில லஞ்ச லாவண்யம்லாம் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இட் ரீச்சஸ் ஒன்லி லெஸ் பீப்புள். அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, குறையுதுன்னு சொல்றாங்க. 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா 20 ரூபாய் கொடுத்தா அங்க ரீச் ஆகல, அதனால எஃபெக்டிவா கொண்டு வர முடியலன்னு சொல்றாங்க. அப்புறம் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வருது 1957ல. ரொம்ப ஃபேமஸான கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. அசோக் மேத்தா கமிட்டி 1977. 2 கமிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இவரை போடுறாங்க. ஆக்சுவலா இவரை போட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றாரு. நிதி பரவலாக்கல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. பணம் வந்து எல்லாருக்கும் பாட்டம்ல போய் கிடைக்கணும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஃபண்ட் இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்றாரு. பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்பாங்க அடிக்கடி அப்படின்னாக்க, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சஜஸ்ட் பண்ண பஞ்சாயத்து ராஜ் எவ்வளவு அடுக்கு, 3 அடுக்கா 2 அடுக்கான்னு கேட்பாங்க. 3 அடுக்கு சொன்னார். 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு அதுக்கு பேர். பாருங்க என்னென்ன 3 அடுக்கு. வில்லேஜ் லெவல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஓகேங்களா? வில்லேஜ் லெவல்ல அதுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு பேர். ஹிந்தியில கிராம சபான்னு சொல்லுவாங்க, ஹிந்தி டேர்ம்னு சொல்லுவாங்க, கிராம சபா அப்படின்னு பேர். பிளாக் லெவல்ல அல்லது தாலுக் லெவல்ல அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு பஞ்சாயத் சமிதின்னு பேர். பஞ்சாயத் சமிதி. இந்த பஞ்சாயத் யூனியன் சேர்மன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே ஊர் பக்கம், பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க, பஞ்சாயத் சமிதி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அல்லது ஜில்லா பரிஷத் அப்படின்னு பேர். ஸோ 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா 1958ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. மாநில அரசாங்கங்களும் வந்து பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா, அதுல சட்டம் இயற்றலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்பதான் கொண்டு வராங்க, அதுக்கு முன்னால இல்லை. கான்கரண்ட் லிஸ்ட்லயும் அவங்க சட்டம் இயற்றலாம் கொண்டு வராங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 1958ல தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம்னு காமராஜர் பீரியட்ல கொண்டு வந்தார். அப்ப காமராஜர் வந்து சிஎம்மா இருந்தார். ஓகேங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பாருங்க, இந்தியாவிலேயே வந்து முதல்ல பஞ்சாயத்து ராஜ் எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ராஜஸ்தான்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நாகூர் அப்படிங்கிற இடத்துல. எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அக்டோபர் 2, 1959. 1959ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஆந்திராவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகல. ஏன் சக்சஸ்ஃபுல்லா போகல, ஏன் ஃபெயில் ஆச்சு, என்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னா, ஃபண்ட் அலோகேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் இல்லை. கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அரசியல் சாசன சட்டத்துக்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அரசியல் சாசன சட்டத்துக்குள்ள இருக்கணும். அமெண்ட்மெண்ட் போட்டு உள்ள இருக்கணும். ஒன்னும் ஒரிஜினலா இருக்கணும், இல்லை அமெண்ட்மெண்ட்ல உள்ள கொண்டு போய் வச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஸோ நோ கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ். ஸோ நோ யூனிஃபார்மிட்டி. 3-tier structure, 2-tier structure, eligibility, fund members, nothing is very clear. யூனிஃபார்மா எதுவும் ப்ராப்பரா இல்லை. விஷயத்துக்கும் அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இட் ஃபங்க்ஷன் ஒன்லி நாமினலி. அது பெயரளவுக்கு மட்டும்தான் இயங்குச்சு. சரிங்களா? ஸோ 1960லேருந்து 1976 வரைக்கும் பஞ்சாயத்து ராஜை பத்தி ஆராய்ச்சி பண்ண நிறைய ஸ்டடி டீம்ஸ் போட்டாங்க. இதை வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த டீம் ஸ்டடி டீம் வந்து கொஸ்டின்ல குரூப் 4ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டடி டீம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப டெப்தா கேட்டாங்க கொஸ்டின் வந்து. பாருங்க, இந்த லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா 1960ல வி.ஆர். ராவ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்ஸ். 1961ல எஸ்.டி. மிஸ்ரா, கோஆபரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ். பாருங்க, இது கொஸ்டின்ல வந்திருந்தது. 1961ல ஈஸ்வரன் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்ஷன், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தை வந்து சோதனை செய்யறது, அதை பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். இது வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுது. பஞ்சாயத்து ராஜுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ் பத்தி சொல்லுது. இந்த ஐட்டம்ஸ் இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க. இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பிக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அசோக் மேத்தா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. ஆக்சுவலா 1977ல இன்னொரு கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டின்னு போடுறாங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1977. கவர்மெண்ட் மாறுது, ஞாபகம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் மாறுறாங்க. காங்கிரஸ் கட்சி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜனதா கட்சியிலேருந்து, எதிர்கட்சியிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் வந்து வராரு. அவர் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க எல்லாமே. சரிங்களா? அதுல இவங்க 132 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க? லோக்கல் பாடிஸை டெவலப் பண்ணணும், பஞ்சாயத்து ராஜ்ல வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது 2-tier ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர், ஈரடுக்கு ஸ்ட்ரக்சர். அவங்க 3-tier ஸ்ட்ரக்சர். இதுல என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? 2-tier ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம் இல்லையா, என்ன மிஸ்ஸிங்கா இருக்குன்னா பாட்டம் லைன் மிஸ்ஸிங். கிராம பஞ்சாயத்து 3ஆவதா சொன்னோம் இல்லையா, அதை அவர் ரிமூவ் பண்ணிட்டு டாப் 2 மட்டும் வச்சிருக்காரு 2-tier ஸ்ட்ரக்சர்ல. ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் அதுக்கப்புறம் போயிடுது. 77ல மொரார்ஜி தேசாய் வராரு, சஸ்டைன் பண்ண முடியறது இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1980ல
திருப்பி இந்திரா காந்தி அம்மா எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்துடுறாங்க. சரியா? ஸோ ஓல்ட் செட்டப் வந்துடுது. பாருங்க, இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. இந்த கமிட்டிஸ் குரோனாலஜிக்கலா கேட்டிருக்காங்க. தந்த்வாலா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. எந்த இயர்லன்னு கேட்பாங்க. 1978ல. அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளான் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வரணும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு பிளானிங் கமிட்டி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அடுத்து ஜிகிவே ஒரு கமிட்டின்னு சொல்லி ஒன்று. இவர் என்ன சொல்றாரு? கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ்ன்னு சொல்றாரு. இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆக்சுவலா. கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொசைட்டியுடைய மிக அடிப்படை, நாட்டினுடைய மிக அடிப்படை வந்து கிராமம். கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிராஸ் ரூட் இன்ஸ்டிடியூஷன் பஞ்சாயத்து ராஜ்னு பேர். அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, கிராஸ் பட் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்றாரு. வேர் இல்லாத செடியா இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் எஃபிஷியண்டா இல்லை அப்படின்னு மீன் பண்ணி சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, வில்லேஜஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கமிட்டி அவங்க என்ன இயர் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டாங்க ஒரு நம்ம எக்ஸாம் எழுதும்போது. ஸோ ரூரல் பாவர்ட்டி இருக்கு இல்லையா, கிராமப்புற வறுமையை வந்து ஒழிக்கணும், அப்பதான் டெவலப் பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. எல்எம் சிங்வி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. எல்எம் சிங்வி கமிட்டி. பாருங்க என்ன இயர் சொல்லுங்க, 1986. அப்ப யார் பிரைம் மினிஸ்டர்? ராஜீவ் காந்தி. 85 to 89 ராஜீவ் காந்தி இருந்தார். டேட்டத்தை கண்டிப்பா தெரிஞ்சாதான் அவர் மேட்ச் பண்ண முடியும். பாருங்க, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒரு டைம். எல்எம் சிங்வி கமிட்டி 1986ல பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி. இது மட்டும் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா துங்கன் கமிட்டின்னு போட்டிருந்தாங்க பார்லிமெண்ட் சைட்ல இருந்து. சரிங்களா? அப்புறம் கேட்கில் கமிட்டி, இப்போ போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இயர் குரோனாலஜி லிஸ்ட் கேட்டிருக்காங்க, இந்த கமிட்டிஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு. அப்புறம் ராஜீவ்காந்தி பீரியட்ல 1989 64வது சட்ட திருத்தம் போட்டு ட்ரை பண்ணாரு. பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வர்றதுக்கு, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாரு. 64வது சட்ட திருத்தம் லோக்சபா பாஸ் பண்ணது, ஆனா ராஜ்யசபா ஃபெயில் பண்ணிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 1990ல விபி சிங் வராருன்னு சொல்றேன். 1990 விபி சிங் ஞாபகம் இருக்கா? அவரும் ட்ரை பண்றாரு, ஆனா அதுவும் ஃபெயில் ஆயிடுது. கடைசியில யார் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வராங்க அப்படின்னா 1992ல நரசிம்மராவ் பீரியட் 73rd அமெண்ட்மெண்ட்னு பேர் அதுக்கு. 1991 92ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து பாஸ் பண்ணி பில் வந்து ஓகே ஆகுது, சட்டமா வருது ஆக்சுவலா. பிறகு டிசம்பர் 22 1991ல பாஸ் பண்ணிடுறாரு. ஸோ எஃபெக்ட் என்னைக்கு வந்தது கொஸ்டின் கேட்டா கேட்பாங்க. ஏப்ரல் 24 1993ல எஃபெக்ட் பண்ணாங்க. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் எஃபெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த டேட் ஞாபகம், ஏப்ரல் 24. இந்த டேட்டை வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லி அப்சர்வ் பண்றாங்க. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல வரும். சரியா? இப்ப சட்டம் போட்டுட்டாங்க பஞ்சாயத்து ராஜுக்கு. இப்ப வந்து உள்ள ஆட் பண்றாங்க. பாருங்க என்ன ஆட் பண்றாங்க, பார்ட் 9 அப்படின்னு ஆட் பண்றாங்க. பார்ட் 9A வரும் ஆக்சுவலா. பார்ட் 9A அப்படின்னு ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் என்ன வருதுன்னா 243. அதுல ஏபிசிடின்னு வரும். 243 ABCDF O வரைக்கும் வருது. 243 to 243O 11th ஷெட்யூல் ஆட் ஆகுது. அதுல வந்து 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கான்கரண்ட் லிஸ்ட் மாதிரி பஞ்சாயத்து ராஜ் லிஸ்ட்ல 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஃபுல்லா என்ன சொன்னாரு டீடைலா சொல்ற பாருங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து 3 டயர் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாருன்னு சொன்னோம். பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், பிளாக் பஞ்சாயத்து அல்லது தாலுக் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு அதுக்கு பேர். வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு பேர் கிராம சபா. பிளாக் பஞ்சாயத்துக்கு பேர் வந்து பஞ்சாயத்து சமிதி அல்லது தாலுக் லெவல்ல இருக்குது. பாருங்க, இது வில்லேஜ் பஞ்சாயத்து யார் பார்த்துக்குவாங்க? விஓ இருப்பாரு, ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர். எலெக்டட் பாடி ஒன்று வரும் அங்க, கவர்மெண்ட் சைட் பாடி ஒன்று. கவர்மெண்ட் சைட்ல விஓ பார்த்துக்குவாரு. இந்த பிளாக் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு தான் பிடிஓன்னு பேர். கேள்விப்பட்டீங்களா? பிடிஓ ஆபீசர் சொல்லுவாங்க, பிடிஓன்னு சொல்லுவாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இந்த செட்டப்ல 3 டயர் ஸ்ட்ரக்சர் ரன் பண்ணாங்க. இதுல வந்து 3க்குமே எலெக்ஷன் இருக்கும். கிராம பஞ்சாயத்து பாட்டம்ல இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும் டைரக்ட் எலெக்ஷன். பாட்டம்ல லாஸ்ட்ல இருக்குல்ல கிராம பஞ்சாயத்து, அதுக்கு மட்டும் டைரக்ட் எலெக்ஷன், மற்ற 2 இன்டைரக்ட் எலெக்ஷன். ஒரு பஞ்சாயத்து சமிதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி. உண்மையிலே சூப்பர்வைசரி பாடி என்ன அப்படின்னா ஜில்லா பரிஷத். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துன்னு சொல்றதுல டாப்ல, அதுதான் வந்து அட்வைசரி பாடி. சூப்பர்வைசரி பாடினா டாப் பாடின்னு அர்த்தம். அது ஒர்க் பண்ணுச்சு. ஸோ எல்லா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. அதிகாரத்தை வந்து டவுன் த லைன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னா அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்ன NDC அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
அப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லா ஸ்டேட்ஸும் இதை கண்டிப்பா கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கைட்லைன் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கமிட்டி என்ன அப்படின்னாக்கா அசோக் மேத்தா கமிட்டி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி அப்படின்னு பேர். 1977 332 ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டம் மிஸ்ஸிங். இதில் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன டயர், என்ன ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம், பொது அறிவு, எக்ஸாமுக்கு கேட்குறாங்க, பயங்கர நாலேஜ். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கு எல்லாமே. சரிங்களா? என்ன ஆஃபீஸர், என்ன கேட்டகரி எல்லாமே எடுத்திருக்கு. ஸோ ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவல், தாலுக் லெவலில் இருக்குது. பாட்டம் லைன் தான் மிஸ்ஸிங். வில்லேஜ் பஞ்சாயத்து தான் அதில் மிஸ்ஸிங் ஆகுது. இதில் என்ன சொல்றாங்க, அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பஞ்சாயத்துகளுக்கு வந்து அவங்களே வரி போட்டு வரி வாங்கிக்குள்ள பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களே டேக்ஸ் போட்டுக்கலாம். வீடு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுது, ஸ்டேட் போடுது, லோக்கல் பாடிஸ் போடலாம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஆடிட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் பவர்ஸை குறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு போஸ்ட் இருக்கு. இப்போ அதை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணி அதில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து லோக்கல் பாடிஸ் போட்டு எலெக்ஷன் நடத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து தனியாக மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜுக்கு. அப்புறம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு கமிட்டி வருது, GVK ராவ் கமிட்டி அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் 2 கமிட்டி பார்த்தா ஞாபகம் இருக்கு இல்லையா? மூணாவதா வந்து GVK ராவ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வருது. ஆக்சுவலா இந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, நிறைய விஷயத்தை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ப்ராப்பரா எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்றாங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் போடணும், ஜில்லா பரிஷத் அதிகாரத்தை பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லி 400 பேர்கிட்ட பேசி கன்னியூ பண்ண பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். ஸோ LN சிங்வி கமிட்டி வந்து ராஜீவ்காந்தி பீரியட்ல கொடுத்துருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்துட்டோம். வந்த பின்னால எல்லா ஸ்டேட்ஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு கம்பல்சரியா 2 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு, SC ST கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. OBCக்கு வந்து